தமிழகம் முழுவதுலேயும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டு முகாம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. முகாம் பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்கள்லேயும் நடக்குது, கிராமப்புறங்கள்லேயும் நடக்குது. நகர்ப்புறங்களில் என்னென்ன சேவைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நகர்ப்புறத்தில் மட்டும் 13 துறைகள் செயல்படுறாங்க. இதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, எரிசக்தி துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்ட்டு ஒவ்வொரு திட்டங்கள்லேயும் என்ன சேவைகள் வழங்குறாங்க, என்னென்ன ஆவணங்கள் கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு ஒன்றுத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஊரகம் பகுதிகளில் 15 துறைகள் அந்த முகாமில் கலந்துப்பாங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, எரிசக்தி துறை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை. இப்போது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, இதில் என்னென்ன சேவைகள் வழங்குறாங்க, என்னென்ன தகுதிகள் இருக்கணும், தேவையான ஆவணங்கள் என்ன கொண்டுட்டு போகணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் குடிநீர் இணைப்பு, கட்டிட வரைபட அனுமதி, சொத்து வரி பெயர் மாற்றம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், மகளிர் சுய உதவி குழு கடன், இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளையும் நம்ம உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன சேவைகள் அவங்க வழங்குறாங்க, என்னென்ன ஆவணங்கள் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுட்டு போனால் அந்த ஆவணங்கள் எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்து விண்ணப்பிக்கலாம்.